அப்போ இவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த இளைஞர்கள் முதல் தரப்பு ஓட்டர்ஸை வந்து இங்கேருந்து லிஸ்ட்ல இருந்து எடுக்கணும். அதே மாதிரி டிவிகே உடைய ஃபேமிலி எதுன்னு தெரியுதுல அவங்களுக்கு, அவர்களை ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து எடுக்கணும்ன்றது தான் பிரதானமான ஒரு மிக முக்கியமான வேலையா போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல நம்ம 2 பேரும் தான் வெற்றி பெறணுன்றதுக்காக வந்து திமுகவும் இந்த பக்கம் பிஜேபியும் கைகோர்த்து இந்த எஸ்ஆர்ல வேலை செய்கிறது அப்படின்றதான் பொதுமக்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. ஏன்னா திமுக நபர் வரான், அவன் வந்து குறிப்பா விஜயோடைய ஓட்டர்ஸ் யாருன்னு தெரிஞ்சுட்டு அவங்களுடைய பேர்லாம் தூக்கத்துக்கான வேலை செய்யறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு போகுது. அதாவது என்ன பிரச்சனைனா, அவங்க போய் அப்படி ஒரு நடக்குதுன்னா 18 உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் 4 பேர் இருக்கும் அப்படின்னா எத்தனை பசங்க? 2 பசங்க, வயசு 18 20 இல்ல, உங்களுக்கு ஓட்டு கிடையாது. அவன் முடிவு பண்றான் சார். அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை தான். அப்படி நடக்குதா? எனக்கு ஒரு அப்படி ஒரு சந்தேகம் இல்ல இருக்கு. அவர்களுமே அதை சொல்றாரு, நம்ம டிவிகே மெம்பர்களோட ஓட்டுகள் இந்த மாதிரி திருடப்படுது, ஜென்சியோட ஓட்டுகள் வந்து பறிக்கப்படுது, திமுக அதை குறிப்பா செய்யுது. ஆனா எனக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருக்கு, அப்படி பண்றாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு சார், நிறைய பேர் அனுப்பிச்சிருக்காங்க நமக்குமே. ஆனா இப்ப எங்களுடைய இதெல்லாம் வந்து சுத்தமா என்ன சார், நம்ம முன்னாடி பேசியிருக்கோம் சார், ஒரு திட்டம் மக்களுக்கு போய் சென்றடையணும்னா எளிய முறையில் இருக்கணும், ப்ராசஸே ரொம்ப ஈஸியா இருக்கணும். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்றதே பாத்தீங்கன்னாக்கா இந்த பீகாரிஸ், நார்த் இந்தியன்ஸ் எல்லாத்தையும் உள்ள லிஸ்ட்ல சேர்த்துட்டு அதே அளவுல தான் இங்க ஓட்டர்ஸ் இருக்காங்கன்னு கணக்கு காமிக்காது. இங்க இருக்கக்கூடிய ஒரு 8 லட்சம் 10 லட்சம் பேரை வந்து இங்க இருந்து வெளியில் எடுக்கிறதுக்கான வேலையை தான் முனைப்பா செய்யறாங்க. அதுல கைகோர்த்து செய்யறாங்கன்றதான் பொதுமக்கள் இப்ப களத்துல இருக்கக்கூடிய மக்கள் சொல்றது என்னன்னாக்கா, நம்ம தளபதிக்கு ஓட்டு போறோம், யாரெல்லாம் ஓட்டு தெரிஞ்சுட்டு அவங்கள பர்டிகுலரா அதுல இருந்து நீக்குறாங்க சார். பேர் ஒருத்தர் குடும்பத்துல ஒரு பேர் இருக்கா, மிச்சம் 4 பேர் காண போகுது. எப்படி குடும்பம் செத்து போயிட்டாங்களா என்ன? இவங்க சாகடிக்கிறாங்க. இவனுக்கு திட்டமிட்டு அதை வந்து கொண்டுட்டாங்கன்னு சொல்றதும், செத்தவனுக்கு வந்து உயிர் கொடுக்கறதும், அந்த மாதிரி வேலையெல்லாம் தொடர்ந்து செய்யும் பொழுது இது நிச்சயமா இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்.